ஹலோ, அடுத்துட்டு அம்மா ஓமா நீ வா, நாளைக்கு வா. இந்த அரங்கத்துல ரொம்ப குண்டா இருக்கிறது என் ஒய்ஃபுங்க. கை தட்டலாங்க, அவங்க தான் வராங்க. வாங்க. சிவனில்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவனில்லை. பெரிய வாங்க. सुमुगस्येदन्तस्य कपिलो गजकर्णकः लम्बोदरस्य विकटो विघ्नराजो विनाशकः धूमकेतगणाध्यक्षो बालचन्द्रो गजाननः वक्रतुण्ड सूक्तकर्णो हेरम्बस्कन्दपूरजः षोडशैतानि नामानि यप्पडे शुनजातपे विद्यारम्भे विवाकेश प्रवेशे निर्गमे चितां सङ्ग्रामे सर्वकार्येष विघ्नशक्तनजाजते ஏறுமதிலேறு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேச முகம் ஒன்று கூறுமடியார்கள். சாமி ஏற்கனவே ஒரு 500 படத்தில் நடிச்சிருக்காரு. ஒண்ணு கிடையாது. சென்டிமெண்ட் ஊரு பூஜை போட்டாலும் எல்லா படம் சக்சஸ். கைகை தட்டுவாங்க. அப்படியே ஒரு சென்டிமெண்ட் சாமி. ரஜினிகாந்த் படம் கொண்டு விஜய் படம், அஜித் எல்லா படத்துக்கும் கால் ஷீட்டே கிடைக்காது. எங்க அழைப்பு ஏற்று அண்ணன் மங்கநாதன் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் கான்ஃபரன்ஸ் மற்றும் அண்ணன் சந்திரன் மதிக்கும் சபாநாயகர் திரு ராஜாராம் அவர்களுடைய அண்ணா என்று இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். சபாநாயகர் ராஜாராம் கையில் நான் 10வது படித்து வேலூரில் சிறந்த மதிப்பெண் வாங்கியதற்கு அவர் எனக்கு பரிசு கொடுத்தார். அவருடைய தம்பி சென்னையில் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பே. சிலவர் சிதம்பரநாதன் இவரை பத்தி சொல்லணும். பல பாடல்கள் தூரம் போச்சில ஏரிக்கர பூங்காற்று, அப்புறம் பாமா ருக்மணி, பைரவில்ல கட்டமில்ல கொட்டமில்ல, கை தட்டலாங்க பெரிய வந்திருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் பழனி பாரதி நிறைய கவிதை எழுதுறாங்க. நன்றி தெரிவித்து கேமராமேன் ரவிசுந்தரம் சபாபதி கிட்ட ஒர்க் பண்ணுவாரு. சீனியர் மோஸ்ட் கேமராமேன் ஃபிலிம் ஃபார்மேட்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு கிடைச்ச டெக்னீஷியன் மிகப்பெரிய டெக்னீஷியன் சார். அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஃபைட் மாஸ்டர், அப்புறம் ஆர்ட் டைரக்டர், மேக்கப் மேன் எல்லாமே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். இதுக்கு தாண்டி மீடியா, உங்களோட ஆதரவு, மீடியாவுக்கு ஒரு கை தட்டிட்டுமா ப்ளீஸ்மா. உங்க ஆதரவு கண்டிப்பா தேவை. ஓகே. ஐயா காந்தாராஜ் ஐயா வாழ்த்து கொடுங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாம். டைரக்டர் சார் கிளாப் போர்டு வாங்கிக்கோங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே துவக்க அறியாத பசங்க டெபியூட் ஃபிலிம் இது. கூட சிம்ரன் நடிக்கிறாங்க. அவங்க பார்க்க மட்டும் அழகா இல்லை, நடிப்பும் நல்லா தான் நடிக்கிறாங்க. அவங்க டைரக்டர் பார்த்தீங்கன்னா ரகு சார், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் எல்லாம் அவர் தான்.
படத்துக்கு மெயின் காரணமே அவர் தான். ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. இளஞ்செல்லியன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி. யா, வணங்கி வரவேற்கிறேன். நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ தொலைக்காட்சியில், கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பெருமாள் பிலிம்ஸ் அறியாத பசங்க, இதுல இந்த அறியாத பசங்க படத்திற்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாமே அறிஞ்ச பசங்க. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்னும் அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய பேர் பேட்டி கண்டுகிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலோடைய ரகசியம். இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அடிப்படையா நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி, என் அருமை சகோதரர் MV ரகு, இசையமைப்பாளர். அந்த MV ரகுவை பார்க்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் MSV ரகுனே சொல்லுவேன். ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் MSVனுடைய முழுமையான பக்தர். அவர் ஹார்மோனிய பற்றிய கை வச்சிட்டாரு சொன்னா நான் சொல்லுவேன், நான் MSVனுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன். தம்பி, உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர். இப்போது கதை, திரைக்கதை, இசை, இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார். இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இன்றைய திரையுலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் சிக்கல். 1000 படம் 2000 படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த படமும் ஓடுறது இல்லை, எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால், உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை. அந்த வகையில இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம், இங்க ஒரு பெரியவர் வந்து வாழ்த்தினார, அது மாதிரி எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார். நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டும் என்று, எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு 20 ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முன்பு முந்தா நாள் இரவு ஒரு 11-24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது, நான் எப்பவுமே 10 மணிக்கு போன ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுறவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோட பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார். இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னாள் அண்ணன் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது,
நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும் போது ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன் தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி உசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம், அவன் பழைய கௌரவமே அவனை கொன்னுடன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்துல ஒரு டயலாக் வரும். அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது, லிப்ட்ல ஏறி 20வது மாடிக்கு போகாதீங்க. படிக்கட்டில் ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள். ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே சிறப்பு. கௌரவம் படத்துல சிவாஜி சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்கும் சொல்லுவாளேன்னு அந்த அம்மா சொல்லும். அப்போ அவர் சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்குமா, அடி சரக்குனா என்ன ஆகும் தெரியுமா, அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே, அதுக்கு தான் சொன்னான். ஆனால் ரஜினிகாந்த் சாய மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன். நான் 19 வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி இருக்கிறேன். நான் வாழ்த்திய யாரும் வீணாக போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள் கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வழங்குகின்ற காவிய தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். சேர்த்து வச்சவர் பாரதி, அறிமுகம் படுத்துறது ரகுக்கு பாரதி. அந்த மூலயமா என் பிள்ளை முன்னுக்கு வந்தான். இதுக்கு மேலேயும் ரகு நான் ஒரு மனுஷனாக நினைக்கிறேன். எனக்கு 3 பிள்ளை, இன்ஜினியரு, டாக்டரு, ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாமே. நான் ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி. எனக்கு வயசு வந்து 87. சில பாடல்கள்லாம் பாடுவேன், இப்போ என்னால் முடியல. அதனால் ரவி நல்ல மனுஷன், நல்ல குணம். அன்றைக்கே சொல்லிட்டேன், என் 3 பிள்ளையோட நீ ஒரு பிள்ளை, உன்னை நான் என்ன முன்னுக்கு வர வைக்கணுமோ வைக்கிறேன், நானே வைக்கிறேன், உனக்கு ஒரு படம் எழுதி காட்டுறேன், அதை நீ படம் நடி அப்படின்னு சொல்லி ரகு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அன்பாக போச்சு. இதுக்கு மேலே அவர் படத்தை நடத்தி நல்ல பேர் வாங்கினா அடுத்தது அவருக்கு விமோசனம் உண்டு. நல்ல முறையில் நடக்கணும். ஆண்டவனை கோப்பம். வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இது இப்போ கேட்குதா? சரி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கு. போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். அறியாத பசங்க படத்தில் என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ரகு சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, என் தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆதரவு தெரியுங்க. தேங்க்ஸ். அப்புறம் இளைஞரன் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, எங்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்குமே நன்றி. நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். தேங்க்ஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நல்ல டீம். புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட் மூவி. ஸோ நல்லா பண்ணணும், நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். தோழர்கள் அனைவருக்கும் எங்கள் பவன்மால் கிருஷ்ண சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எங்களது நன்றி. இந்த படம் வந்து
ரொம்ப ஒரு அருமையான கதை அம்சத்தோட உருவாகிட்டு இருக்கு. நண்பர் ரகு அவர்கள் ஒரு நாட்டு சொல்லி பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதை சொல்லி தான் வந்து ப்ரொடியூசர் சாரை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை அம்சம். 5 பாடல்களோடு இந்த படம் தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த படத்தோட பாடல்கள் வந்து பதிவாக போகுது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. எனக்கு ரகு வந்து ஒரு 35 வயது நண்பர். என்ன சொல்லணும் அங்கேயா ஃபோனில் அவர் சொல்லுங்கள், எனக்கு என்ன சொல்லுங்கள் சார், நான் சொல்லிட்டு தான் எனக்கு திரும்ப என்ன கேட்குறது. எனக்கு ரகு அவர்கள் வந்து எனக்கு 35 வருட நண்பர். அவர் 2 பேரும் ஒரே ஏரியா சிந்தார்பேட்டை சேர்ந்தவர்கள். 2 பேரும் ஒரே பள்ளியில் படித்தோம். ஒரே குரு, ஒரே மாதிரி ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்து குறைஞ்சபட்சம் 20 வருடம் நாங்கள் அவரோட இணைஞ்சு பணியாற்றிருக்கேன். இப்போ நாங்கள் தனித்தனியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவருடைய இணை இயக்குனராக டைரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பால்ய நண்பர்கள் இருவரும் சேர்ந்து பண்ணுறோம். எங்கள் 2 பேருக்குள்ள எந்த விதமான ஈகோவும் கிடையாது. இங்கே நாங்கள் சார் சொல்லிக்கிட்டாலும் அவர் என்னை திட்டுறதுக்கோ இல்லை நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கோ வந்து 2 பேருக்கும் முழுமையான உரிமை உண்டு. ஏன்னா நம்ம அவ்வளோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு இணை இயக்குனர் அவர் என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து நல்லா வெற்றி அடையணும்னு ஆண்டவனை பார்த்துக்கிறேன். பவனம்மாள் அவர்கள் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் வந்து ரகு சாருக்கு கொடுக்கணும். அவர் வந்து இதே போல் நிறைய படங்களை பண்ணணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மீடியா நண்பர்களுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்துடைய கேமராமேன் ரவி சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கும் சில வார்த்தைகள். வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் படப்பூஜை அப்படிங்கிறது. படப்பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான். சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, எல்லாம் அறிஞ்ச பசங்க தான் இருக்காங்க. பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புதுமையான முயற்சிகள், புதுமையான படங்கள், நல்ல கதை அம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது. பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய, ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களாக தான் வந்து நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதனால் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க போகிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் துணை நடிகர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் வந்து எப்பவுமே அடிக்கடி திரும்ப திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிட்டு இருக்கிறது தான், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான். சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தியேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, இப்போ ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணால், ஏன்னா சினிமாக்காரனை காப்பாற்ற முடியும், வெளியிருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க. திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேர்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களை தான் முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.